அப்பாவுக்கு வந்து அவசரமாக வந்து பாஸ்போர்ட் வந்துட்டு தேவைப்படுது. பின்னுக்கு என்ன இடம் அது அது ஏனன்றதை வந்து அப்போ இப்போ சொல்லுவோம். இப்போ இப்போ வேண்டாம். அப்போ அப்பாவுக்கு இப்போ அதுவும் அவசரமாண்டேக்குள்ள என்னடாப்பா இது? ஏதா பொக்குனாங்க பொக்குனாங்க இது என்ன கிடாக்கு சுடா சுடா அடுப்பண்டி விட்றா விற்க வேண்டாம். இது ஒரு எனக்கு கண்டுட்டாம போல காவன். இவ்வளோ காலமாக வந்துட்டு இப்போ அப்பா வந்து சைக்கிளில் ஹால் வச்சுருக்கா, பைக்கில் ஹால் வச்சுருக்கா, காரில் ஹால் வச்சுருக்கா, வேனில் ஹால் வச்சுருக்கா, மாட்டு வண்டியில் ஹால் வச்சுருக்கா, தட்டி வேனில் ஹால் வச்சுருக்கா, லொரியில் கூட கால் வச்சுருக்கா, கப்பலில் கூட கால் வச்சுருக்கா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஃப்ளைட்டில் வந்து கால் வச்சதே இல்லை. அப்போ அப்பா வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் முதல் தடவையாக ஃப்ளைட்டில் வந்துட்டு கால் எடுத்து வைக்கிறதுக்காண்டி அப்பாவுக்கு அதுவும் அவசரமாக பாஸ்போர்ட் தேவைப்படுதுன்னு சொன்னால் யோசிச்சுப்பாங்க. என்ன தம்பி சொல்லிடுற வாத்தியம் எத்தனை நாளாக காணையில் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுதல எம்பசி. சரி நாங்கள் போய்க்க கூட வரையில. அப்போ இப்போ தனியாக போகிறன்ற எனக்கு தான் யோசனை கிடக்கு. இது வாங்க வடையை செய்கிறப்ப என்னன்னா இப்போ வடைக்கண்ணு மட்டும் இல்லை, இரவு நேர கடையில் யாரும் வந்தாடு தெரிகிறேன் நான் கலவுன்ற விட இப்போ யாரும் திடீரென தாக்க கொள்ள வந்தால் வடையண்டு பார்க்க தெரியுதா மண்டையெல்லாம் விளையாட்டு மாட்டேன் அப்படிங்க. அது உண்மையானே வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் நிறைய தியாகம் செஞ்சு தான் ஆகணும், அதில் மாற்றமே இல்லை. இங்கே உள்ள அது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு பாறையா சும்மா வாடினார் இடையராயா பாறையா. நேரம் நாங்கள் வந்து ஐசிஎஸ்க்கு விட்டு அலுவலை முடிச்சு கொண்டு அப்புறம் மிச்சல் பார்ப்போம். என்னென்றால் இப்போ ரூமு போயெல்லாம் மீன கிடையாது. ஐசி வந்துட்டு வண்டியில் எடுக்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு வெளியாக வந்துட்டு போயிடணும் ஆஃபீஸுக்கு. கையில் அன்றைக்கி ஒரு சிரிப்பாகலாப்பா. அதுக்கு புது மாடல் கேட்டேன். சரியா ஓகே. அப்போ அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். சண்டை போடாதீங்க. ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்றைக்கி அதாவது வந்து வருஷத்துக்கு இன்னும் வந்துட்டு 2 நாள் இருக்கிற ஒரு டைமில் வந்து நாங்கள் வந்து அவசரமாக வந்து கொழும்புக்கு ஒரு பயணம் கொண்டு விளக்கிறோம். வந்து உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நிறைய நாள் வந்து வேனில் வந்து கொழும்பு கண்டு போய் அதுவும் ஹையரண்டெல்லாம் போய் வந்து கனகாலம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஹையர் அலுவலாகும் என்றும் சொல்லலாம். அதை விட முக்கியமான ஒரு அலுவல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அப்பாவுக்கு வந்து அவசரமாக வந்து பாஸ்போர்ட் வந்துட்டு தேவைப்படுது. அது ஏனன்றதை வந்து அப்போ இப்போ சொல்லுவோம். இப்போ இப்போ வேண்டாம். சரியா ஆளும் வந்து விடுதில்லை, ஆளும் சொல்ல விடுதில்லை. அப்போ அப்பாண்ட விருப்பம் இல்லாமல் நான் சொல்லலாம். அவாண்ட விஷயம் இது. இப்போ என்ன சொல்லலாம், இப்போ என்ன சும்மா சில்லறப்பட்ட விஷயம் இல்லை. அதான் டக்குன்னு சொல்ல கூட ஹார்ட் வீக்காரெல்லாம் பார்க்குறோங்க. சரி அதெல்லாம் டக்குன்னு சொல்ல கூட. அப்போ இப்போ அப்பாவுக்கு இப்போ ஒரு கதைக்கு வந்து இப்போ கவிதாசுக்கோ இல்லாட்டி அக்கினிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட வந்து இப்போ என்னோட பாஸ்போர்ட் இருக்குது. அப்போ அப்படின்னு சொன்னால் கூட வந்து எதுவும் கல்யாணம் எழுத போகிறாங்களோ அப்படி எதுவும் ஒன்று யோசிப்பாங்க. அப்போ அப்பாவுக்கு இப்போ அதுவும் அவசரமாண்டேக்குள்ளே என்னடாப்பா இது? அதான் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ ஐசியை வந்து அனுப்பி போட்டு அது வரும் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அது வரும். இது அதுக்கிடையில ஐசி எடுத்து திடீரெண்டு பாஸ்போர்ட் எடுக்கணும்ட்டா என்ன இல்லாமல் டிலே பண்ண இயலாது. இப்போ அதுதான் சொல்லணும், டக்குன்னு சடாப்பிடாண்டு கிளம்பணும். அதுதானே. அப்போ அதை விட வந்து இப்போ என்ன சொல்கிறது, இவ்வளோ காலமாக வந்துட்டு இப்போ அப்பா வந்து சைக்கிளில் ஹால் வச்சுருக்கா, பைக்கில் ஹால் வச்சுருக்கா, காரில் ஹால் வச்சுருக்கா, வேனில் ஹால் வச்சுருக்கா, மாட்டு வண்டியில் ஹால் வச்சுருக்கா, தட்டி வேனில் ஹால் வச்சுருக்கா, லொரியில் கூட கால் வச்சுருக்கா, கப்பலில் கூட கால் வச்சுருக்கா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து
கால் வச்சதே இல்லை. அப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் தடவையாக ஃப்ளைட்டில் வந்துட்டு கால் எடுத்து வைக்கிறதுக்காண்டி அப்பாவுக்கு அதுவும் அவசரமாக பாஸ்போர்ட் தேவைப்படுன்னு சொன்னால் யோசிச்சுப்பாங்க. அதை விட இந்த வருஷங்களுடைய அதுதானே வருஷத்துக்கு கூட நிற்கும் ஒரு கட்டமாக கிடக்கு. அப்போ பாருங்கோ அப்போ இப்போ பார்க்குறவங்க வந்து இப்போ எங்களை நார்மலாக நல்ல மாதிரி நல்ல சிந்தனையோட பார்க்குறவங்க வந்து ஹாப்பியாக ஓகே தானே அப்போ செல்லக்கிளியே பாவம் ஏதோ ஒரு பயணம் கொண்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு நார்மலாக படுத்துருவாங்க. இது இடையில நின்று நம்மளை குறித்து பொறாமப்படுறவங்க கண்ணாடிக்கு முன்னாடி இந்த ஆளுக்கு இப்போ பாஸ்போர்ட் அதுதானே இந்த கதைக்கு தொப்பி எப்படி ஓ அப்போ வந்து ஒரு பொறாமையில் பார்க்குறவங்க வந்து என்னத்துக்கு பாஸ்போர்ட் அப்படி வந்து இந்த பயணம் போகிறோன்னு சொன்னாலும் சரி அப்படின்னு சொன்னாலும் வருஷத்தை முடிச்சு கொண்டு போகலாம் தானே ஒரு கதைக்கு. அப்போ வருஷம் நாளண்டைக்கு அடுத்த நாள் வருஷம் அப்போ அப்படி இருக்கக்குள்ள வருஷம் இருக்கத்தக்கனையா இவங்க 4 பேரும் வருஷ கொண்டாட்டத்தை விட்டுட்டு அதுவும் ஒரு வேதக்காரன் உண்டு அவ்வளோ ஒரு அவசரமாக பாஸ்போர்ட்டுக்கு போகிறாங்களென்றால் இது எங்கே போகுது ஒரு விஷயம் தானே. ஓ அப்படின்ட்டு வந்து யோசிப்பாங்க. ஆனால் எங்களை நேசிக்கக்கூடிய நல்ல உறவுகளுக்கு நம்ம வந்து கட்டாயம் அது என்னத்துக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லியே ஆகும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஐசியுமே வந்து இஷ்யூவாக இருக்குது. அப்போ ஐசி வந்துட்டு நார்மலாக நாங்கள் வந்துட்டு அனுப்பியிருந்தேன் பார்த்தீங்க சொன்னால் வந்து அது வார நேரம் வரட்டும். அது 1 மாதமோ 2 மாதமோ ஈவன் 6-7 மாதமோ 10 மாதம் ஆனாலும் வார நேரம் வரட்டும் வந்துட்டு அனுப்பியிருந்தோம். அதுக்கு பிறகு பாஸ்போர்ட்டும் வந்துட்டு அப்பாவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு சரி தேவைப்பட்ட அடுப்போண்டு இருந்த ஒரு டைமில் வந்து அது ஒரு நாள் கூட மினக்கடையாக போகிறேன். ஐசியே நான் புதுப்பியாமலே இருந்த காரணம் என்ன எனக்கு என்ன தேவை அதுதான் எல்லாம் முடிஞ்சு போனேன் ஐசியே எடுக்கு மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுதல எம்பசி. ஓ அதே தான் சரி எம்பசின்னா என்னன்னு கேட்டா அப்படியே முடிச்சு விடு. ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 சஸ்பென்ஸாக வந்துட்டு இருக்கட்டுமே அப்படின்ட்டு வந்து நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ விளக்கிட்டு நாளைக்கு விடியை வந்து முதலாவதாக நாங்கள் ஐசி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு ஐசி எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்து நம்ம பாஸ்போர்ட் டைம் வந்து எடுக்க போகிறோம். பட் இந்த 2 வந்து ஒரே நாளில் செய்ய முடியுமா தெரியாது. ஒரு நாள் டிலே ஆகினாலும் அடுத்த நாள் நம்ம அதையுமே முடிச்சு கொண்டு தான் வந்து வருவோம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கான ஒரு ஹையர் அமௌண்ட் இருக்குது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது மேபி வந்து எங்களுக்கு நாள் எடுக்குமாக இருந்தால் நின்று வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு போகக்கூடிய மாதிரியும் இருக்கும். வந்து நியூசிலாண்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா ஒரு ஆள் எங்களை அதிகம் விரும்பக்கூடிய அண்ணா ஒரு ஆள் கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு முன்னமே வந்து என்ன சொல்கிறோம் வந்து வருஷ நாட்களில் வந்துட்டு உங்களை குழப்பறன்னு நினைக்காதீங்க கிருஷ்ணா. ஆனால் வந்து நீங்கள் தான் வரணும் அவ்வளோ ஆர்வமாக நான் உங்களோட தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ காலமாக வந்து பார்த்துட்டு இருக்கவங்கள வந்து நேரடியாக பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்குது தெரியாது. அப்படியே கிடைச்சாலும் அது ஒரு கொஞ்சம் நேரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 8-10 மணித்தியாலம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த அண்ணா வந்துட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து குளிச்சு கொண்டு கேட்கல வந்து அப்பா வந்து ஃபோனை கொண்டு வந்தார் ஒரு கோல் கொண்டு வருதுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணி பார்த்தா வந்து குருநாகலையிலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து கதைச்சிருந்தார். அவர் சொல்லி சொன்னதால் வந்து நான் சொல்கிறேன். அவர் வந்து சூரியன் எஃப்எம்மில் வேலை செய்கிறவராம். நம்மளை அவர்கிட்ட அந்த குரலை வந்து கேட்டாலே வந்து தெரியும். அவர் சொன்னார் வந்து உங்களை வந்து நாங்கள் மிச்சம் நாளாக பார்க்குற கிருஷ்ணா வந்து நம்ம மிச்ச நாளாக பார்க்குற வந்து உங்களை உண்மைக்கும் வந்து அவ்வளவு விருப்பம். உங்களோட வீடியோ இல்லைன்னு சொன்னால் நான் வந்துட்டு படுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். வந்து கடைசியாக நீங்கள் நேற்று முன்னால் வந்து பெகனாருக்கு காசு கொடுத்து திருத்தினதுலேருந்து அதே மாதிரி வந்து எத்தியோப்பியா போனதுலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த தண்ணி நின்று சுற்றி போனதுலேருந்து சகலதுமே வந்து அந்த முல்லைத்தீவை மறந்ததுலேருந்து சகல விஷயமுமே வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் வந்துட்டு நேற்று அந்த வீடியோவில் கூட நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் இப்படி கஷ்டப்படுறார், நாங்கள் வந்து ஹெல்ப்பிங் வீடியோ வந்து செய்யலாமா அப்படின்றது, அதுவும் வயதானவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு முஸ்லீமாலாம் நான் வந்து சொல்கிறேன் கிருஷ்ணா, உங்களை விழுத்துறதுக்கு 1000 பேர் தான் வந்தாலும் நீங்கள் திருப்பி எழுந்து நட போடணும். உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆரண்டே தெரியாத இந்த ஒரு இடத்துலையே பெரிய ஒரு கூட்டமே இருக்குது. வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எதிரிகள் தான் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் பலர் வந்து உங்களோட கண்ணுக்கு பின்னால் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பயப்படாமல் நல்லதை நீங்கள் எப்பயும் செய்யலாம். இந்த விஷயத்தை நான் சொன்னதாக வந்து மென்ஷன் பண்ணுங்க கிருஷ்ணா அப்படின்னு கூட வந்து அவர் சொல்லியிருந்தார். வந்து
நான் வந்து மேபி போய் சொல்கிறேன்னு நீங்கள் நினைச்சாலுமே சொன்னால் அவர் வந்து ஒரு ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் என்னுடைய ஜஸ்ட் இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முன்னே வந்து அந்த கோலுமே கதைச்சோடியா கடைசியாக இந்த அவர்கிட்ட கோல்லாம் இருக்குது அவர்கிட்ட நான் ஒரு கால் பண்ணுறேன் அவர்கிட்ட வாய்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட விளங்கம் வந்து வெயிட் வாட்ஸ்அப்பில் வந்து அடிக்கிறேன் என்னென்னா அவர் வந்து அந்த கதைச்ச ஒரு விஷயம் வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ ஒரு மோட்டிவாக இருந்தது அவர் அந்த கொழும்பில் சூரியன் எஃப்எம்மில் வந்து வேலை செய்கிறார் அதுவும் வந்து நான் குளிச்சோன்னு கேட்கல வந்து சொல்லியிருந்தார் கிருஷ்ணா வந்து நினைஞ்சிருக்கார் குளிச்சு கொண்டு இருந்த அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ அந்த சூரியன் எஃப்எம் கதைக்கிற அந்த வயசில் வந்து ஐயோ வாட்ஸ்அப்பில் வந்து கோல் கனெக்ட் அதில் கொஞ்சம் இருங்க வந்து நான் வந்து நார்மலாக அடித்து பார்க்குறேன்னு சொன்னால் பொய்யா போயிடக்கூடாது இது வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும் நார்மலாக எங்களோட ஆக்கிறதுக்கு ஸோ அது நார்மல் ஃபோன் வந்து ஆஃப்ல இருக்குது மேபி நாங்கள் வந்து போய் கொண்டு கேட்கல அவர் கால் பண்ணேன்னு சொன்னால் அதையும் நாங்கள் வந்து கதைப்போம் ரைட் இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து நான் அக்கினி அப்பா கவிதாஸ் அப்படியே 4 பேர் வந்துட்டு வெளுக்கிடப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரை எடுத்துக்கொண்டு போயிட்டு வந்து அக்கா விட்ட விடலாம் அப்படின்னு பார்த்தா வந்து அக்கா விட்ட வருஷம் அப்புறம் வந்து சுமந்த பிறந்தநாளை முன்னிட்டு வந்து பைத்தம் பணியாரம் உட்பட்ட பல பலகாரங்கள் வந்துட்டு செய்து கொண்டிருக்கிறதால அந்த கொட்டிலுக்க வைத்து கார் விட முடியாத ஒரு நிலைமையில் வந்துட்டு நாங்கள் அப்படியே அணுவிட்ட போயிட்டு வந்து காரை விட்டுட்டு அப்படியே வேன் எடுத்துக்கொண்டு நம்ம வந்து அப்படியே எங்களோட பயணத்தை வெளுக்கிடப்புறம் ஸோ நீண்ட நாளை அப்புறம் ஒரு நீண்ட தூர பயணம் வந்துட்டு போகிறோம் ப்ளீஸ் இல்லை அவன் கதைக்கு வரதான் ஏதோ கையில் எடுத்து வச்சிருக்கேன் அவனை கதைக்கு வைக்கணுன்றதா இதை கையில் எடுத்து வச்சுக்க காரணம் என்ன இன்றைக்கு புள்ள இவ்வளவு தூரம் போகிற ஒரு நிலைமையிலையும் தன் உடம்புல அவ்வளோ கவனமாக இருக்கான்னு இந்த சமோசா வண்டி புரட்ட வச்சதுல நீங்கள் கவனிச்சிக்கலாம் காரணம் சொன்னால் வந்து இந்த ஜெயிலுகிரிக்குள்ள வந்து நம்மளோட பிரதான இதுதான் இரவே இல்லை அப்போ திடீரென்று இந்த முன் கடைக்கு போகணும் நான் பஞ்சது விடியம் இப்போ சாப்பிட போக்கில் வந்து திருப்பிடம் வந்து சமோசா கண்டு முன்னும் இப்போ விடியன்னு இதை வாங்கி சாப்பிடணும் இல்லையா அப்போ ரோல் இருந்தது டைமில் இப்போ ரோல் வாங்கி சாப்பிடல வந்து அப்போ பிந்தின கடைக்கு போக்கில் வந்து அப்போ தோணும் வந்து சாப்பிட நல்லா இருக்கும்னு சொல்லி இப்போ அதே மாதிரி யார்கிட்ட சொல்லி வந்து 2 பாக்கெட் வாங்கி வந்து நான் தரும் அப்போ வந்து குழச்சி சாப்பிட்டோம் வந்து இவன் தான் பிரட்டிதான் அப்போ மிச்சம் வந்து எதுன்னு சொன்னால் வந்து போகிற இடத்துல வந்து கொழும்பு போகிற வழியில் வந்து களைப்பாக இருந்தார் இடையில அதாவது ஊட்டச்சத்து பிரட்டி சொப்பில போட்டிருக்கோம் அதாவது அந்த களைப்பா டைம்ல வந்து கொஞ்சம் பாக்கில போட்டோம் கொஞ்சம் உஷார் வந்து சரி என்னென்றால் அப்போ ஓகே அவன் கேள்வி கேட்டது ஓகே அவன் விட சொன்னது ஓகே ஆனால் இது சம்பந்தம் இல்லாத ஒரு விடையா இருக்கேன் என்றால் இப்போ எத்தனை நாளாக நம்ம போகிறோம் எத்தனை நாளாக நீ இந்த கடைக்கு போகிற காலங்காத்தால் அப்பம் கூட சாப்பிட்ற ஈவன் சமோசா கூட கண்ணால் காணுற ஆனால் இன்றைக்கு அதுவும் வந்து பேர அந்த சமோசா பக்கெட்டை கூட அப்படி இது என்ன சீனி போட்டு குழச்சிருக்கா சீனி தேங்காய் சுடுதண்ணி இல்லை எதுக்கு சுடுதண்ணி எதுக்கு விடையில முதல்ல அள்ளி எடுத்துதான் இல்லை சொப்பின அப்போ அந்த அப்படியே வந்து சத்து மாதிரி போடுறதுக்கு ஸோ வந்து எல்லாமே வந்து சர்ப்ரைஸாக இருக்குது ஸோ வரப்போகிற அந்த பிறக்க போகிற வருடம் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு வருடமாக அமையணும் அப்படின்னு சொல்லியும் சேம் டைம் நம்ம வருஷத்துக்கு கூட வந்துட்டு வீட்டில் நிற்காமல் ஒரு பயணம் போகிறோம் வருஷத்தின் முதல் நாட்களே வந்து பயணமாக எங்களுக்கு அமையுது மேபி அந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு பயணமாகவே இருக்க போதுன்றது வந்து அது கடவுளுக்கு தான் வந்து தெரியும் பட் இருந்தாலும் 2025 உண்மையிலேயே சொல்லணும்னு சொன்னால் அவ்வளவு தூரம் எங்களுக்கு கசப்பான ஆண்டாகவும் இருந்தது அவ்வளவு தூரம் எங்களுக்கு சந்தோஷமான ஆண்டாகவும் இருந்த வந்து என்ன சொல்கிறது சந்தோஷம் என்று வந்தால் சில சகிப்புத்தன்மைகளும் இருக்கத்தான் வேணும் வந்து சில கஷ்டங்களும் வரும் இந்த பிறக்க போகிற 2026 வந்துட்டு என்ன மாதிரி வந்து பிறக்க போதோ தெரியல வந்து அதுவும் முன்பர மாவை கொண்டு வரான்டாப்பா இது வருஷம் கடைசி அப்போ கடைசியாக மாவோட முடிச்சு போட்டு சரியா ஓகே அப்போ வந்து அந்த மாதிரிக்கு வந்து நம்ம இப்போ விளக்கிட போகிறோம் ரைட் விளக்கிட்டு வீடியோ வந்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம முருகண்டியில் கட்டாயம் நிப்பாட்டுவோம் ஸோ அதில் போயிட்டு அந்தபடியை நேம் சந்திச்சு அவனுடைய பெம்பிளை வந்துட்டு கதைச்சிட்டு ஒரு நெஸ்கஃபே ஒன்று குடிச்சிட்டு அப்படியே எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் செத்ஸ்ரீபாய பத்திரமுள்ள அந்த நேஷனல் ஐடென்டி கார்டு எடுக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டே அப்பா விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு போயிடுவோம் அப்பா வந்து தன் அளவு எல்லாம் அப்பா அங்கே வந்து ஆமிக்காரன் நிற்பாங்க உங்களை கொண்டு கொடுத்து சொல்லிட்டு வந்தா சரி போட்டுக்கலாம் இல்லை போகலாம் நான் வரலாம் உள்ள விட மாட்டேன் ரெண்டும் அப்படி தாண்டா பாவம் என்ன சரி ஓகே அப்படி என்ன நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள்
நீங்க அந்த அந்த பழமைசியும் இப்ப உங்கள்ட்ட இல்ல தானே, அப்ப நீங்க துண்டை காட்டிட்டு சரி அப்ப நாங்க சப்போர்ட்டுக்கு வரலாம். ஓ அப்ப அவன் வந்து அப்ப நீங்க ஊமையோட ஓவண்டியா கூட அப்புறம் அப்ப நீங்க அவன் அப்படி ஊமையோண்டு கேட்டாலும் சரி நீங்க சரிதான் ரைட் அந்த மாதிரி வந்து இப்ப நம்ம போறோம். ஸோ வந்து எங்களோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் நாங்கள் இப்போ எங்களோட பயணத்தை வந்து விளக்கிடுவோம். ஸோ பயணம் விளக்கிறதுக்கு முன்னம் உண்மையிலே வந்து நிறைய நாளை இப்போ வந்து போகிறோம். ஒரு இரவு பயணம் வந்து கடந்த கால பயணங்கள்லேயும் வந்து கடவுள் எங்களோட கூட இருந்தவர். ஸோ இந்த பயணத்துலேயும் ஆண்டவர் கூட இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் வந்து விளக்குறோம். கட்டாயம் நாங்கள் மறந்தாலும் அவர் எங்களை மறக்கிறது இல்லை, வந்து மேலே வந்து அவங்களோட கூட இருப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் வந்துட்டு போகிறோம். அதே நேரம் எல்லாமே எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சா? நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். எது? ஜெயமௌண்ட் ஒன்று ஜெயமௌண்ட் பண்ணிட்டு போ. ஜெபம் அப்பா இவர் எதுக்கு வாராண்டு தனக்கு தெரியாத சிங்களம் தன் பிறரைக்கு சேதம் பண்ணான். அப்ப ஜெபம் ஜெபத்தையே சொல்ல தெரியா உனக்கே அந்த ஜெபம் இவன் என்னது அவங்கள கோத்துடுறாங்கப்பா. நாங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னமே யோகம் எல்லாம் பண்ணி நாங்கள் கிளியராக நிற்கிறோம். அது ஒரு பிரச்சனை இல்லை, வாங்க போட்டு வருவோம். எங்களை ஒருபோதும் கைப்பற்றதே இல்லை. அவர் சொன்னார், நான் ஒன்று ஒருபோதும் திக்கற்றவர்களா விட மாட்டேன். அவர் எந்த இடம் போனாலும் எங்களோட இருக்கிறவர். அதை விட ஒன்று ஒருபோதும் நான் கை விடுகிறதும் இல்லை, உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை என்றவர். எப்போதும் எங்களோட கூட இருக்கிறவர். எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். இப்போ நாங்கள் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் கடவுள்கிட்ட பக்கத்தில் நாங்கள் எவ்வளோ தூரம் இருக்கிறோம்னு கேட்டால் உண்மையிலேயே விலை குறைவு வந்து இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கண்ணே, தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் வந்து எங்களை மறக்காத ஒரு தேவன் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் நம்ம என்னதான் வந்து செஞ்சாலுமே அவர் வந்து எங்களில் பாசமாக இருக்கிறார். ஆனால் என்ன சொல்கிறோம், எல்லா மாதிரி போனால் அவருமே மறக்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். வருகின்ற ஆண்டில் நம்ம வந்து கொஞ்சம் கடவுளுக்கான நேரத்தை வந்து கொடுக்குறதுக்கான நேரங்கள் வாய்ப்புகள் அதிகம் வரணும், வர வைப்பம் என்றும் நாங்கள் நம்புகிறோம் வந்து. ஸோ நாங்கள் இப்போ விளக்கிடுவோம் என்ன? ஓகே, ஸோ நம்ம விளக்கிடுவோம். திருப்பியும் கேட்குறேன், எல்லாம் எடுத்தாச்சு தானே? கிளியரன்ஸ் ஒன்று போட்டு முக்கியமான சாமான் வந்து சார்ஜர் ஃபோன் சார்ஜர் எடுத்துட்டியா? அப்புறம் எந்த பர்சங்க எந்த பர்சன் ஓகே. அப்புறம் ப்ரஷ் ஸ்டிக்னு எடுத்தீங்களா? இல்லைன்னா கீழ்கடையில் வேண்டணும். அது அப்புறம் அந்த நேரம் போக பஞ்சு பிடிப்பி, அதுக்கான தான் சொல்கிறேன் வந்து. அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சோழியில் வந்து அதே மாதிரிக்கு வந்து அது கேட்டவன் சிலவுக்கு காசுண்டு. ஆனால் என்னட்ட அந்த புது 2000 ரூபா தாள்லாம் இருக்குது. அது ஒன்று ஆசையாக நான் வச்சிருக்கிறேன் வந்து. மாற்றின ஆசை இல்லை, நான் வந்து பெரியம்மாட்ட சொல்லி விரும்புன்னு சொல்லு. சரிடா காசா உனக்கும் சொல்லி விரும்புண்டா அப்போ சரியா? ஓகே. மற்ற அப்போ அவங்களோட இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க? அந்த அந்த ஸ்பான்சர் துண்டெல்லாம் ஓகே ஓகே. எந்த எடுத்துட்டேன் நான், எந்த எடுத்துட்டேன். அவன் இப்போ வேப்பங்குச்சி அது விட்டுருவோம் பிரச்சனை வா போவேன். ஓ அதைத்தான் சொல்கிறேன் நான். போய் முருவண்டியிலே வாண்டி போட்டு போனால் மற்ற அப்படி பார்ப்போனா காசு கொடுக்க தான் ஆகணும் தம்பி. ஏன்டா காசு இல்லை ஒரு டைம் மந்தியில் போய் எடுத்துகிட்டு போவோம். மற்றது இப்போ பெட்ரோல் டீசல் வந்து கார்டில் அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. மற்ற மைக் பாக்ஸ் எடுத்து அப்போ அந்த ஃபோன் அங்கே உங்கள்கிட்ட தான் தென் அது ஒரு அதில் அக்காட்ட கொடுத்துட்டு போவோம். சரி தானே இப்போ எல்லாம் எவ்ரி திங் ஓகே ஃபைன் ஓகே லெட்ஸ் கோ. கார்கி எடுத்துட்டு தம்பி. ஓமம் ரைட். எப்படி சுகம் நல்ல புள்ள சும்மா வச்சுங்க மாத்துறேன் இப்போ. அந்த கிள்ளி பட விஜய் மாதிரி கொண்டு
கிட்ட கொண்டாத நீ பிறகு கிட்ட கொண்டு தான் பிழைச்சில்ல பிறகு 06.9 தலைவாசல் விஜய் மாதிரி போயிடுவேன்டா நான் கேட்டது அதுக்கான தலைவாசல் விஜய் குறை வண்டியில் சொல்கிறேண்ணே ஆனால் உண்மையா அந்த இந்த கையில் வெளியே போன உண்மையாக சந்தனமாக இருக்கடா அப்படி கை நீட்ட கொள்ள இல்லாம் இந்த அதுக்காண்டி இப்போ பிள்ளையாண்டு இல்லை பொம்பளை பிள்ளைகள் போகிறேன் சந்தனமாக இருக்கா அதோட ஒரு மாதிரி இல்லையோ எனக்கு பிள்ளைகள் பழகிடுவது அங்கே மட்டும் விட கிடையாது இவன் கவிதாஸ் பழகிட்டாடாப்பா அவன் பில்ல தான் ஜீவா பெரியம்மாட்ட சொல்லிட்டு போகிறேன் நீயும் போய் வேண்டு வாங்க என்ன ரைட் ஏறு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்புறம் போய் வேண்டு தம்பி இது S25 அல்ட்ரா எடுத்தாச்சு அப்லோட் ஆகிட்ட வீடியோ அப்லோட் ஆகிட்டு அவருக்கு வைஃபை கட் ஆகி கிடந்துச்சுடாப்பா. ஓ அந்த இது இருந்தது அப்படியே இருக்க பாருங்க இதில் ஸ்டூடியோவில் அதான் பார்க்க போனோம் மற்ற கோல் ஒன்றும் வந்தது பார்ப்போம் அப்படி பெக்ஸ் எடுத்தா அந்த பெக்ஸ் முன்னோட பெக்ஸ் எடுத்தா ஓகே அப்லோட் ஆயிட்டு எஸ் லெட்ஸ் கோ ரைட் லெட்ஸ் கோ அடே எந்த பர்ஸ் அக்னி உன்னோட என்னோட ஃபோன் மாத்திரம் தான் கிடக்கும்டா. மற்றது போடுறதுக்கு ஓகே உடுப்பு எடுத்தாச்சு சரவர்த்து போடுறான் அது சாரும் தேவையில்ல கடை இவ்வளோ அப்போ இருந்து கேட்டല്ലോ ஏதாவது சாமான் எடுத்தோண்டு எடுத்தாச்சு எல்லாம் ஓமம் உண்டല്ലോ வா இல்லை அந்த சரத்தை கொண்டு வர என் எல்லாரும் ஒரே ரூமில் இல்லை நிற்க போகிறோம் உண்மையாக நானும் நாட்ட வேண்டிய ஒரு சரம் ம் அடிமண் நேரத்தில் சரங்களை கொண்டு வராங்க கை வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா கிடக்கு கன்னி வெடினா பரவாயில்ல ஒரு நாளில் போயிடும் இது கடிஞ்சா இது தண்ணி இல்லை வழுக்கல் வெடியுது இது கன்னி வெடியில தண்ணி வெடி அடே மானுக்கு ஒருக்கா கால் பண்ணிக்க நீ என்ன என்ன எங்கே நிற்கிறான் என்ன செய்கிறானா அடிக்கிறாக்கா அடிச்சாதான் சரி. அப்போ பைலட் நீங்க அடிக்கலாம் அடிக்க ஆட்டாப்பா அந்த கிருஷ்ணா வைஃப்ன்ற திருப்பி வீடியோ போட தூங்கிட்டாப்பா இந்த ராசா கொஞ்சம் வீடியோ இல்லாமல் இருக்கு கொஞ்சம் ஆளை காணியில் அப்புறம் இப்போ நேற்று நான் இந்த ஃபோட்டோ போட்டுட்டு மிஷு தங்கம்னு ஒன்று சொல்லி போட்டு அப்புறம் ஒரு கண்ணை போட்டு கிடக்கடாப்பா ஸோ ஆள் தானே முழுமையாக காட்டலாம் தானே இருக்கா நான் பார்த்தோன்னு இருப்பான் அப்படியும் மற்ற நீங்களோட போக போகிற இல்லை தானேங்கிற வீட்டை மற்ற பைக் நிற்கி தானே இப்போ பேசுகிறேன் ஓ ஓ ஓ ஓ இல்லை ஃபெசரை கொண்டு ஓகே பாய் இல்லை அவன் வரையில நீ ஃபெசரை எடு நான் போய் எடுக்கிறேன் வேணா ஃபெசரை நீ வீட்டை போய் எடு டேக்ஸின்னு சொல்கிறீங்களா ஃபெசர் உன்னிட்டு அதாங்க உங்கள் சர்மியா கடை கொடுத்து ரொம்பன்றா ஓகே அவங்க நிற்கிறான் வெளியில் எங்கே நிற்கிறாங்களா போய் எடுக்கிறாங்க ஓ இதை கையாஸ் நீ எடு வேன் எடுத்துகிட்டு வரேன்னு அனுவிட்டு அதில் விட்டுட்டு போவோம் மற்ற இதுக்கு ஒன்று மிஸ் பண்ணிடுறாங்க இந்த மற்ற பொங்கலுக்கு ஓகே மற்ற பொங்கலுக்கு வேறு என்ன ஒன்றும் இல்லை தானே இந்தாக்கி எப்படியோக்கா கார் நேம்ஸ் அண்ட் இருக்கட்டும் ஓகே எக்ஸ்கூஸ் மீ வாட் யூ வாண்ட் ஐ எம் யுவர் பிரதர் சர்மேகா எங்க இந்த வேண்டை திறப்ப தாங்கோ தம்பி வேணா வெளியில் கொண்டு போன அப்புறம் சுற்றி காட்டு மோனிகா திறப்ப வருதா எங்க நிற்கிற வான் போ கொழும்புக்கு ஏன்
ஆட்டுடாப்பா வாகனங்கள் இல்லை அவங்க கொஞ்சம் முன்னு கொட்டுறா அதான் பிள்ளையாட் பார்த்தியோ பொறுத்த சாமான கொண்டு தான் இருக்கேன் சார்ஜ் போடுற சாமான் கிளியர்லாம் கிரௌண்டும் பார்த்தி இப்போ அந்த என்ன ஒரு மாய கிடக்கண்டு வாசு கடன் கிளியர் ஏசப்பா நல்ல மாதிரி போயிட்டு வரோம் ஊர பயணங்கள் எல்லாம் எல்லாரும் சரியாக முடிஞ்சு சொல்லணும்டா முன்ன மாதிரி இல்லை வந்து இப்போ ரோட்டில் வந்து வாகனங்கள் எடுக்கிற நினைச்சாலே வந்து டென்ஷன் ஆகுது என்றால் அவ்வளோ தூரம் நாங்கள் சரியாக இருந்தாலும் வந்து வாரவங்கள் ஒரு நிதானம் இல்லாமல் வாரது மற்ற வந்து என்ன சொல்கிறது இந்த உலகமே வந்து இப்போ ஒரு போதைப் பொருளுக்கு வந்துட்டு அடிமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நார்மலாக பாட்டின்னு குடிக்கிறவங்க அப்படி இப்படின்லாம் இல்லை இப்போ அதுவே தொழில் மாதிரியே வந்து அண்டே கூட ஒரு வீடியோ காய்ச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த போதைப் பொருளுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகி வந்துட்டு ஆக்களையே வந்துட்டு கடத்தி கொள்ளுற அளவுக்கு வந்துட்டு உலகம் சமுதாயம் வந்துட்டு மாறிக்கொண்டு போகுது அப்போ அதனால் அப்படியே நாட்களும் ரோட்டில் டிரைவிங் என்று திரிகிறதால கண்மூக்கத்து வருவாங்க அப்போ வந்து நாங்கள் எல்லாரையும் வந்து நல்ல ஒரு சாரதிகள் என்ற ஒரு நம்பிக்கையோட வந்து மதித்து தான் வந்து நம்ம ரோட்டில் வாகனங்களை வந்து ஓடுறது அப்படி இல்லைன்றும் போது வந்து பயம் ஓகே எனிவே இதெல்லாம் நடந்த அப்புறம் வந்து நம்ம யோசித்து பிரயோசனம் இல்லை அது அப்போல்லாம் சரி யாரில்ன்ற கப்பால் எதுவும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அது மனசுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணிடும் எனிவே நாங்கள் இப்போ வந்து அக்காவிட்ட போகிறோம் அக்கா அந்த ஃபோன் ஒன்று கொடுக்கணும் கொண்டு போயிட்டு அக்கா கொடுத்து போட்டு நாங்கள் அப்படியே வெளுக்கிட வந்து சரி நினைக்கிறேன் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து தம்பியாக்கா கடைசியானங்களை எப்போ ஹையரண்டு போனேன் யாரைத்த போனாங்க இறக்கம்னா யாரு லண்டன் அம்மா ரஜினி அம்மா ஆகலையோ 2 ஒன்றா தான் கொண்டு வந்தாங்க அதான் கடைசியா அப்போ கனடா போயில்லைண்ணா சீசனும் இல்லை தானே ஆனால் என்னென்னா அந்த லண்டன் அம்மா பிறகு வந்து வாடாப்பா நான் ஆஃப்ரிக்காவில் நிற்கக்குள்ளே எனக்கு அடிச்சிருக்கிறா 2-3 தடவை நான் வந்து ஃபோன் எடுக்கல அப்போ அப்புறம் லேட்டாக தான் எடுக்கையும் வந்து அங்கே திருப்பி ஃபோன் லைட்டு அப்போ லேட்டாக எடுக்கையும் வந்து அவங்க சொன்னாங்க இப்படி தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது இப்போ வேனுக்கு தான் அடித்தது ஐயா நீங்கள் எடுக்கல அதால் வேறு ஆளை பிடிச்சிட்டான்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா நான் வந்து அடிக்காததுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் வந்து நான் எடுக்காததுக்கு நீங்கள் வந்து கவனம் போனாலே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி ஒன்று அப்போ இது ராசா நிப்பாடுவார் வேணுங்க போவோம் அப்படி இல்லாட்டி நாங்கள் இதில் போட்டுட்டும் போகலாம் அப்படி செய்யுமா எங்கே ரிவர்ஸ் அடிக்கிற ரிவர்ஸில் போகிறதுக்கு நான் நேரே போயிருப்பேன் இதை விட்டு நடந்து போனேன் அப்படியே கொண்டு வர பிரச்சனை இல்லைடா எல்லாம் புல் செடியெல்லாம் வளர்ந்து போய் நிற்கிது வண்டியில் மரங்களுக்கு இருப்பட்டாலும் காயங்கள் வந்து வேண்டாம் செய்ய போனவங்களுக்கு தான் அந்த அருமை முந்தியெல்லாம் கொண்டு கடை கண்டு விட்டுருவேன் நான் அதுதான் செய்யப்படா நான் நடந்து வருதுன்னு இரவு கொடி நிற்குது பார்த்தியா பட்டம் உனக்கு தெரியுமா இரவு கொடி என்னன்னு பகல் கொடி இரவுண்டா இரவு கொடி கணக்கா எல்லாம் திருப்பி வச்சுக்கான் கவிதா இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ஒன்று நடந்தான் இருக்கான் அப்பாங்க அப்பா வேற மேட்டு வேற சுகு பாய் சுகு ஒரு வேடா அதே பாத்தியோ
சுமன் வந்து எப்படா போவான் நின்று போவான் சரியா வேட்டை போட்டு அங்கே வேன் நிற்கல சரி வா போ சரி நீ அப்படி அனுவிட்டு விட்டுட்டு போய் எடுக்கிறானே ஸ்டாப் பெரிய போச்சோ கதை உரிய போச்சா வா ஒருக்கா நான் செஞ்சேன் கதவுராப்பா இது ஒரு இது சில்லு சுத்து இல்லை நினைக்கிறேன் வீல் சுத்து இல்லை நினைக்கிறேன் பார்த்து பிணைக்கி என்ன எங்கே தர எனக்கு அந்த மாதிரி இப்படி சொன்னேன்னா சொல்ல நீ வந்து பெனக்கண்டு அங்கே கேவியாஸ் இந்த பக்கத்தை ஊற்று இந்த உள் பக்கத்தை ஊற்று இல்லை மூடியில் பார்த்து ஊற்று பாத்தி கதவை காண்டினா ஒரு கார் நிற்கும் வீட்டில் பாத்தியே அதுதானே கதவை முக்கியமாக கார் முக்கியம் யோசிப்பேன் நீங்கள் என்ன அடித்தாலும் இப்போ தள்ளித்தான் விட நினைக்கிறேன் உடனே அப்படி விலகாது அது சொல்கிற நீங்கள் வேண்டி அடிக்கலாம் இழுக்க திருப்பி அடி தம்பி சுத்து கொண்டு பார்க்கணும் முன்ன இல்லை நான் அடி உருளுதோ சில்லு உருளும் தானே இஞ்சி வாங்கப்பா அப்பா இஞ்சி வாங்க நீங்கள் தள்ளுங்க சொல்கிறேன் சும்மா கொஞ்சம் தள்ளுங்க வேகமானாலும் கொஞ்சம் தள்ளுங்க பொறுங்க அடிக்கிறேன் கொஞ்சம் தள்ளுங்க பார்த்தீங்க சொன்னேன் சில்லு உருளே இல்லை இழுத்து ஆட்டம் டே கேட்ட எவன ஆட்டான் உளுத்தமா களி உளுத்தம் பழங்கூடிய வேலை பார்த்து விட்டேன் அப்போ கீழே அதுக்கு கீழே அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சு மாதிரி உள்ளா இப்போ தள்ளு சொல்கிறேன் தள்ளு இதே இந்த லைனுக்கு அப்படியே லோங்கில் விட்டு வந்தா வழியில் அது உள்ளுக்கு தான் ஏன்னா இப்போ கொஞ்சம் வந்து டயருக்கு அடிக்கிறது மேடம் எல்லாம் இறக்கி போடு அப்போதான் மேடம் அங்கே இறக்கி போடணும் அங்கே இப்போ இந்த எண்ணெய் பொருள் கிடப்பாக்கா Pegang.
ஹெட்லைட் பேக் எல்லாம் இருக்கியா அப்போ டிக்கிக்கே வச்சுங்க பேக் இல்லை தானே ஓகே அதான் ஒரு அந்த அங்கே பக்கத்தில் கதை இதில் எடுங்க பேக் எல்லாம் அந்த 2 காரியம் நடக்கும் ஏதா பொக்குனாங்க சரி ஒன்று ஏதா பொக்குனாங்க எங்கே அடி பொக்குண்டு எங்கே வேமாடு இல்லை பொக்குண்டு சரி எது பேக் என்ன இது ஓ வேப்படி கொழம்புக்கு கதவு காட்டு கதவு லொக்காத போட்டோம் எல்லாம் ஒன்று ஓ அப்போ இங்கே திறப்பு ஆடி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல இங்கே கொடுக்கட்டா ஓ இங்கே வருது இது மாநாட்டா கோண வை உங்கள்கிட்ட திறப்பு மச்சு இது கனகாலமாச்சு மழைக்கு வர நினைஞ்சிருக்கല്ലോ இப்போ உருண்டுருக்கு நினைக்கிறேன் சில்லு கொஞ்சம் இப்படியோ 2 தள்ளி உருட்டுனா சரி ஆ சரி சரி நாளைக்கு அப்பா முடியாது சரி ப்ளஸ் சரி அப்போ நாங்கள் விளக்குறோம் இனி வந்துட்டு நாங்கள் என்ன செய்யணும் காசு எடுக்கோமே டீசல் அடிக்கும் அப்போ ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு போமே நாளைக்கு அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருந்து தானே ஓகே அப்போ எடுத்துகிட்டு போ இந்த ஹார்ட் டைம் இருக்கு ஓகே சரியா அப்போ ஏடிஎம் கிட்ட வெளியே எடுப்போம் தம்பி அக்கினி அடே ஏடிஎம்மில் காசு எடுத்துட்டான் என்ன இது பெட்ரோல் டீசல் அடிக்கணும் மினி டீசல் அடிக்கணும் மினி அங்கே ஹோட்டலுக்கு கொடுக்கணும் 50 காணுமா கூட தான் தேவைப்படும் அப்புறம் எடுப்பேன் என்ன நீ இப்போ 50 தான் எந்த பேர்ஸுங்க அங்கே எந்த பேர்ஸ் உன்னே ஆ 5 என்ன சரி ஓகே லைசன்ஸ் இருக்கோ என்னன்னு இதை போலீஸார மறைச்சா தான் தெரியும் ஆ நல்ல என்ன ஓகே இப்போ காசு எடுத்துட்டோம்டா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் விளக்குவண்டியான் முருவண்டியில் போயிட்டு தான் அடுத்த ஸ்டாப் எடுப்போம் வந்து பைக் ஷூட்ன்ற பின்பக்கம் இல்லாடி கஷ்டம்தான் பின்னுக்கு என்ன இடம் அது சில கிளி கொடுத்துட்டு அப்பா இருக்கா இல்லை அந்த விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டா மாதிரி இங்கே இப்படி கூடப்பா செல்லா கிளின்ற காசுண்டா நல்ல கதை சும்மா கண்ணை முடிக்கொண்டு கிடந்து பார்த்தேன் தான் அப்பா நித்திரையாப்பா ஆ உண்மையாவா நித்தோண்ட என்னோட கண்டி கலைஞ்சி முருகண்டிக்கு வந்துட்டோம் ஸோ வந்து ஸ்மால் பேக் ஐ திங்க் 10 மணி பழகிட்டு இருப்போம் இப்போ வந்து 10:48 வந்துட்டோம் ஒருக்கா நம்பி நின்றான்டா அவன் கூட அனுப்பான் நினைக்கிறேன் நம்பி நினைப்பேன் நைட் டியூட்டியாக தான் சம்டைம் அவன் சின்ன நிற்பான் யார் ரெண்டாலும் எங்களுக்கு ஓகே அப்போ கேட்சி போட்டு ஒரு நெஸ்கஃபே குடிச்சிட்டு நானும் இன்றைக்கு மதியம் வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு அம்மா வந்து பின்னேறம் இந்த என்ன சொல்கிறது பலகார சூடு அப்படி இப்படின்ட்டு அக்காவிட்ட போயிட்டேன்
அப்போ அதால் அம்மா நிற்கலை. அம்மா நிற்காதபடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சாப்பாடு செய்யலை. அப்போ தம்பியாக்கள் வந்து சமோசா சாப்பிட்டுட்டு பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கொண்டும் வந்தவங்க. இப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் மதியத்தான் சோறு கொஞ்சம் கிடந்தது. அப்போ அதைத்தான் அவர் கொஞ்சம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றான்னு சொன்னால் 7 மணிக்கு சாப்பிட்னாங்க. ஏன்னு சொன்னால் அப்பா வந்து நேற்றே விளக்கிட்டான்டே பயணம் போகிறதுக்கு. அப்போ இன்றைக்கு இனியும் டிலே பண்ணக்கூடாண்டாக்காண்டி அப்போ நாங்கள் 7 மணிக்கு ஒரு சாப்பிட்டு காட்டினது. ஓகே, நாங்கள் ரெடியாக ஆரம்பின மாதிரி அது எப்படி பார்த்தும் கடைசியில் 10 மணிக்கு தான் இறங்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நேரம் 11 மணி, அது 10:50. முருகண்டியில் ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுத்து அப்போ நான் சொல்ல வந்தது வந்து சாப்பாடு வந்து குறைவு, ஒரு கொஞ்சம் தான் சோறு சாப்பிட்டுருந்தோம். இப்போ லைட்டாக வந்து பசிக்கிறதால முருகண்டியில் ஒரு வடையோ ரோலோ சுட இருக்குமா இருந்தால் அடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு நெஸ்கஃபே வந்து குடிச்சிட்டு அப்படியே விளக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கால எங்களுக்கு இன்னும் 7 hours இருக்குது. ஸோ வந்துட்டு ஆறுதெல்லாம் ஆடி பாடி வந்துட்டு போயிடலாம். ஏன்னா அக்னி ஆமே கரெக்ட் ஐயா. ஆமாம் ஆமாம். அப்பா வந்து ஏன் சொல்கிறேன் இது முன் நடந்து பயணம் குழம்பிடக்கூடாது அப்பான்ற விளாங்குது. ஐசி எடுத்துடலாம். ஏனென்றால் அப்பா வந்து ஐசிக்கு டாக்குமெண்ட் எடுத்தாலும் ஐசி எடுத்துடலாம். ஓ மற்றது அங்கேயும் எடுக்கலாம் தானே. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அப்போ நேராக நாங்கள் வந்து ஐசிஎஸ்க்கு விட்டு அலுவலை முடிச்சு கொண்டு அப்புறம் மிச்ச அலுவலை பார்ப்போம். என்னென்றால் இப்போ ரூமுக்கு போயெல்லாம் முன்ன கிடையாது. ஏன்னா ஐசி வந்துட்டு வண்டியில் எடுக்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு வெளியாக வந்துட்டு போயிடணும் ஆஃபீஸுக்கு. சேம் டைம் வந்து எங்களுக்கு தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த் சர்டிஃபிகேட் தேவை. அதே நேரம் வந்து இப்போ ஐசி வந்து நீங்கள் விஎஸ் மூலம் அனுப்பியிருந்தால் விஎஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் தந்துருப்பார். ஸோ அந்த ரிசிப்ட் வந்து வேணும். ஒரு வேளை நீங்கள் வந்து விஎஸ் மூலமாக அனுப்பலை அப்படின்னு சொன்னால் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து விஎஸ் கேரக்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பழைய ஐசி, அதாவது நீங்கள் வந்து ரினியூ பண்ண போகிறீங்க சொன்னால் வந்து பழைய ஐசி வந்து துளைஞ்சிருந்தால் வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் சம்திங் அந்த மாதிரி. இப்போ மரிப்பண்ணாளன்னு சொன்னால் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து தேவை. இது வந்து அப்பா எல்லாமே எங்கே வச்சு செஞ்சு ஆல்ரெடி ஜிஎஸ் மூலமாக அனுப்பியிருக்கிறதால வந்து இப்போ அந்த ரிசிப்டை கொடுத்து அந்த ரிசிப்டை கொண்டு கொடுத்தோம்னு சொன்னால் ஓகே வந்து வேணும்னு சொன்னால் நாங்கள் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸை வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வரலாம். நாங்கள் வீடியோ ஆரம்பத்தில் காய்ச்சி அது அவசரமாக கொழும்பு போகிற மாதிரி எல்லாம் அதெல்லாம் உண்மை தான், அது வேறு கதை. ஆனால் இதில் வந்து அப்பாட ஐசி கொண்டு எடுக்கணுன்றதை இப்போ அறிஞ்சு அறியாமலோ அவையிலும் அந்த கதையில் காய்ச்ச வழியாக நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஐசி எடுக்கிறதும் ஒரு விஷயமாக இங்கே இருக்குது. ஐசி எடுத்து அப்புறம் அடுத்த கட்டங்களையும் நாங்கள் வந்து செஞ்சு கொண்டு தான் வருவோம் வந்து ஏன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனநாளை அப்புறம் ஒரு தூர பயணம் வந்து நைட் டைம்கிட்ட வந்து முந்தி ஒரு கொஞ்சம் காலம் ஒரே ஓட்டமாக இருந்தேடா. அது ஒரு மறக்க முடியாத இதாக இருந்தது. வந்து ஒரே ரோட்டில் தான் இருந்த வாழ்க்கை. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்து இப்போ நின்ற நாளை அப்புறம் திருப்பி அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டம்னா சொல்லுவோம். விடியலுக்கு அந்த செத்தபடி டைம் அப்படி இப்படியாடா அப்புறம் என்னட்ட வந்து அப்படி நாங்கள் அது கொஞ்சம் ஓட்டமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஓட்டங்கள் தான் அப்படி எங்காலஞ்சல நாங்களும் போயிட்டு வந்தானே. ஸோ இப்போ வந்துட்டோம் முறிகண்டிக்கு வந்து வந்துட்டோம். கடைசி அப்போ வந்தேன்னு சொல்லி நம்ம கதைச்சது அது ஹயர்ன்னு சொல்லி வந்தேன்னு சொன்னால் ரஜினி அம்மாவோடையும் லண்டன் அம்மாவோடையும் தான்டா. ஆனால் நம்ம எங்கடைய இதுக்கு வந்தேன்னு சொன்னால் வேனில் என்ன இறக்க வந்தீங்களேண்ணா அதானே கடைசி. ஓகே, ஸோ வந்தாச்சு. ஓ பண்ணிதான் லாடம் பண்ணிதான். ஐயா வணக்கம். என்ன தம்பி சொல்லிடுற வாத்தியம் காணல எத்தனை நாளா காணையில் லண்டன் போகணுன்ற ஆசை இருந்தான்னு போயில போவோம். ஆப்பிரிக்கா போகணும். அது வெளியிலான்னு இல்லை, லண்டன் மேலே இது கீழே இல்லை. இது என்ன கிடாக்கு சுட அடுப்பண்டி விட்றா பழைய ஜோக்கா போடும் வடையெல்லாம் என்ன ஆட்டம் அப்போ ஓட்டது பின்னே தான்.
ஏன் இப்போ பையனு சோச்சு வச்சா பையனு அது ஃபைன் ஓட்ட வாயில இது போடுறாங்க ஆ வாயில இது போடுறாங்க சோச்சில் விற்றா பையனை பார்த்தியா சோச்சில் விற்க வேண்டாம் பார்த்தியா கச்சானம் எடுத்துறான் இது ஒரு நாளை காலையில் எனக்கு கண்டுட்டான் போல கவன் நைஸாக தெரியாத எடுத்தான் கண்டான் போல இந்த வரை ம் அடே தம்பி நெஸ்கஃபே 3 மூணு சொல்லு ஏ உழுவண்ணே நான் இந்த இது எடுக்க போனது இதுடா கடைசி யோகா யோக்கட்டா யோகட் இல்ல ஆளுக்கு என்னென்றால் வெளியில் குளிரெண்டாலும் ஆளுக்கு பகுரதி கொண்டாக்கு அது வயிறு சூடாக இருக்கிறதையா அது யோக்கட் கேட்குறேன் மற்றும்படி வந்து அது பிரச்சனை இல்லை இல்ல புனாவி வடைய முடியும் நைஸ் கோ அப்பா அக்கினி வடை சாப்பிட்றா அக்கினி வடை நான் கவிதாஸுக்கு வடை வடைய முடியும் சரி அப்போ கவிதாஸுக்கும் வடை குக்காளி சில காசுக்கு சில போகணும் எதுவும் இல்லையா வா ஓ சொல்லு தேவையானதை மட்டும் சொல்லி எடுங்கூடா எல்லாத்தையும் எடுத்து தம்பி அப்படியே ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்கடா இங்கே வர கஸ்டமர்ஸுக்கு தேவையான வெளியே போட்டுருங்களா தேவையானதை மட்டும் கொடுக்கப்படும் உண்டு கேட்பவை மட்டும் கொடுக்கப்படும் உண்டு அது வெளிநாட்டுக்காரங்க மட்டும் தானே கேட்க மட்டும் அடே இங்கே இருக்காங்களே அப்படி இல்லை அது என்ன வச்சா நீ கொண்டு வந்து வச்சிருவேடா அது எல்லாம் தூக்கி தூக்கி பார்த்து போட்டு வச்சுட்டு போடுங்கடா அப்போ அதுதான் பிரச்சனை அப்புறம் அதை தான் நான் சாப்பிடுவோம் அதுக்கான தான் நாங்கள் வெளிநாட்டுக்காரன் இல்லையடா உள்நாட்டுக்காரன் இல்லையடா ஆனால் என்னடா சுத்தம் சுகம் தரும் பாட்டை குறைச்சி கடலையாக்கா போக மாட்டோம் பார்த்தியா விளக்கம் இல்லை நினைக்கிறேன் குறையா கேட்குதுடா குறையா ஓ அது கேட்டால் சிக்கல் பவுஸ் பண்ணிவிட்டு நான் போனால் அப்புறம் கொடு ஓகே வடை அப்பாவுக்கும் எனக்கும் வடை அவனுக்கு ஒரு ரோல் கொடு அவனுக்கு கொண்டு போனான் நேற்றியான் மோதகம் கிடைக்கும் அப்பா கொடுங்க போகிற வழியில் அந்த ஆனை மட்டும் இல்லை காடுகளை தரைக்கு விடுவோம் நேற்றியான் மோதகத்தை அடை வைக்கலாம் கூட வேண்டுக்கு போண்டா இருக்கு வடையை பார்க்க வண்டு முருகன் மேடை எண்ணெய் கும்பா இடக்கிழக்க இப்போ தான் எடுக்கும்ல அங்கே விளக்கங்கள் கிணக்க கிடக்கு அம்மா சுண்டை அவ்வளோ அண்ணிட்டு பார்த்தியா அப்பா வடை அடிச்சிடும் சூர்யா எங்கட பர்த்டேயா இது வாங்க வடையை செய்கிறப்ப என்னன்னா இப்போ வடைக்கண்ணு மட்டும் இல்லை இரவு நேர கடையில் யாரும் வந்தாடு தெரிகிறேன் நான் கலவுன்றத விட இப்போ யாரும் தெரியல தாக்க கொள்ள வந்தால் வடையாண்டு பார்க்க தெரியுதா மண்டேலாம் விளையாட்டு வேண்டாம்லாங்க ஆ இப்போ கொண்டு வர வடையை கடிச்சாப்புல எங்கேருந்து எடுத்துட்டு வர அங்கேருந்து எடுத்துட்டு ஐயா கடிச்ச வடை என்னடா இப்போ பொங்கல் கடையோட சுடுவடையே சுடு வடை இப்போ எடுத்துட்டு கல்ல நீ கல்ல அப்பல உண்டியை கடிக்க விட்டுட்டு அப்பா போட்டு இந்த ஷர்ட்டு ஆசை எடுத்து நான் போட்ட சட்டியும் அவரவு கருப்பு நீலம் ப்ரௌன் எங்கே எடுத்தாங்க இது மெட்டிக்கலையா இவங்க எத்தனை நாள் எடுத்தாங்க அந்த மெட்டீரியல் இவ்வளோ நல்லா இருக்கும் சும்மா எடுக்கிற சுடுதா
என்னத்தை சுட்டாலும் பலி ரொட்டி சுடனே என்னடா அப்போ பிறகு வயசான டைமில் அப்பாவுக்கு ஒருக்கா ஃப்ளைட் வரணுன்ற ஒரு காலமா என்ன கண்ட வாழ்வு நாங்கள் போய்க்க கூட வரையில அப்போ இது இப்போ தனியாக போகிறன்ற எனக்கு தான் யோசனை கிடக்கு ஊரில் அப்படி அமைஞ்சு நம்ம செய்யலாம் சில சனம் யோசிக்கும் நீ எப்படி கொத்தால் எப்படி எல்லாம் கதைப்ப இப்படி உருட்டுவேன்றதுக்கு இந்த 5 வருஷத்துல தெரியாம இல்லையன்று ஆனால் அப்போ எல்லாம் பம்பல் இல்லை டாக்குறீங்க இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு அக்னி ரெண்டனை போகிறாங்க காய்ப்போம் அது என்ன பம்பல் உண்மையோ அப்போ சரி அது பம்பல் ஓகே அப்போ அந்த மாதிரி அது பம்பல் அப்போ அப்படி பம்பல் அடிக்கிறாங்க அதுக்கான எல்லாம் பம்பல் இல்லை ஓ அப்போ அக்னி லண்டனுக்கு போகிறன்றதெல்லாம் பம்பலா அவன் பெருட்டி போடுவான் அங்கே அங்கே போயிடலான்னு சொல்கிறான் ஆ அங்கே வந்து கண்பெரி அங்கேது போல திரியலான்னு சொல்கிறான். அது உண்மைதானே வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் நிறைய தியாகம் செஞ்சு தான் ஆகணும் அதில் மாற்றமே இல்லை இங்கே உள்ள அது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமாண்டு பாறையா சும்மா வாடினார் இடையராயா பாறையா பாறையா ஓகே இப்போ சாப்பிட்டோம் இனி ஸ்ட்ரைட்டாக கொழும்பு தான் இடையில யானைகள் பூனைகள் ஆணையில நின்றா காட்டுவோம் ஓகே பாய்